ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்களுக்கு ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணீங்க. இந்த காலகட்டத்தில் அதாவது டிசம்பர் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த மாதம் வந்து ரெண்டு யோகங்கள், அதாவது ஒன்று சிவராஜா யோகம்னு சொல்லுவோம். சூரியனை குரு பார்ப்பாரு, அது வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். அது சிம்ம ராசிக்கும் சூரியனுக்கும் நல்லது. இப்ப சூரிய தசாபுக்திகள் நடக்கிற அமைப்புல அவங்களுக்கெல்லாம் வந்து நன்மைகள் கொடுக்கக்கூடிய, அதாவது சூரியன் சார்ந்த அரசாங்கம், அப்பா வழி, தந்தை வழி, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் சிறப்பாக ஒரு ஜனன ஜாதகத்துல அந்த அமைப்பு கிடைக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த யோகங்கள்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல கோச்சார ரீதியா இருக்கிற குரு வந்து சூரியனை பார்க்கும்போது அந்த சிவராஜ யோகம் ஜனன ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு அந்த சிவராஜ யோகம் செயல்படும். அதே மாதிரி செவ்வாய வந்து குரு பகவான் பார்க்கறது குரு மங்கள யோகம், மங்களன்னு சொல்லுவோம். குரு மங்கள யோகம் அது வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கும் மேச ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஜனனகாத அடிப்படையில, அதாவது இப்ப செவ்வாய் தசை நடக்குது, செவ்வாய் வந்து சுபத்துவமா இந்த குரு மங்கள யோகத்தோட உங்க ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல இந்த அமைப்பு, அதாவது குரு மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல யோகங்கள் அமைப்புகள், அதாவது செவ்வாய்னா என்ன, சகோதரன் வழியில, அதாவது மருத்துவம் சார்ந்த விளையாட்டு, நெருப்பு, கட்டிடம், சிவில் இன்ஜினியர் இருக்காங்கல்ல, அவங்க விளையாட்டு துறையில இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் சாதிக்கணும்னு ஒரு அமைப்புகள் உங்க ஜனனகால ஜாதகத்துல இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துல அந்த சாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கோச்சார ரீதியா வரும்போதுதான் ஒரு விஷயம் பிறகுற ஜனன ஜாதகத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அது எப்ப நடக்கும் அப்படின்னா அந்த கோச்சார நிகழ்வுகள் ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற விஷயம் கோச்சாரத்திலையும் எப்ப வருதோ அப்ப வந்து அந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள், அந்த யோகங்கள் செயல்படக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு நல்ல அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். அதே மாதிரி சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். நம்ம துல்லியமான பலன்கள், ஜனன ஜாதக அடிப்படையில துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். விருச்சக ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். விருச்சக ராசியோட ராசி நாயகன் செவ்வாய் வந்து சுக்கரனோட ஒரு 7 நாள் இருப்பாரு. விருச்சக ராசியிலேயே இருப்பாரு. அது ஒரு தனி சிறப்பு தான். ஏன்னா நாதனாகி ராசியிலே இருக்கிறது ஒரு தனி சிறப்பு. சுக்கரனோட இணைகிறது பிருகுமங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி குரு மங்கள யோகம், அதாவது குரு மங்கள யோகம் அப்படின்ற அமைப்பு இந்த காலகட்டத்துல இருக்கும். ஒரு 23 நாள் முதல் 7 நாள் வந்து பிருகுமங்கல யோகத்தோட இருப்பாரு. அதுக்கப்புறம் குருவோட பார்வையில குருமங்கல யோகம் அப்படின்ற அமைப்புலையும் செவ்வாய் இருப்பாரு. அது ஒரு தனி சிறப்பு தான் இந்த காலகட்டத்துல. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பாரு. குரு பகவான் இருந்து 8ஆம் இடம் வந்து திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இருந்து உங்களை 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. தனஸ்தானம், பொருளாதார முன்னேற்றம் உருவாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மைகள் நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல ஏற்கனவே வந்து பிரச்சனைகள், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளை குரு பகவான் பார்வையினால, அதாவது 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்வையினால ஒரு நல்ல அமைப்புகளை கொடுப்பாரு. அதே மாதிரி சுக்கரன் வந்து லக்னத்திலேயே இருக்கும், 7ஆம் அதிபதி லக்னத்திலேயே இருக்கிறாரு. 7க்கும் 12க்கும் உடையவர் லக்னத்திலேயே இருக்கிறதுனால அது ஒரு தனி சிறப்பு தான். என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே ஏற்கனவே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், அதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 7ஆம் இடம் தான் நண்பர்கள் ஸ்தானம்னு சொல்லுவோம். நண்பர்களை நீங்க புரிஞ்சுப்பீங்க, உங்களை அவர் புரிஞ்சுப்பாரு. போன மாசங்களையும் நண்பர்களை ஏதோ ஒரு சண்டை சச்சரவு, ஒரு சரியான புரிதல் இல்லை. இந்த காலகட்டத்துல அவர் புரிஞ்சு ஒரு நல்ல சுமூகமான, அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல அமைப்புகளை வந்து சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா கொடுப்பாரு. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. சனி பகவான்
இருக்கிறதுனால குழந்தை விஷயத்துல கொஞ்சம் மேற்கொண்டு கவனமா இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் சொல்லுவோம். தொழில் ஸ்தானாதிபதி சூரியனை குரு பகவான் பார்ப்பாரு. இது வந்து சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம். தொழில்கள் நல்லா போகக்கூடிய தொழில்கள்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமா இருக்கும். புதுசா ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா தொழில்கள் புதிய தொழில் அமைப்புகள் கண்டிப்பா உருவாகும். ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழில் மேன்மை அதாவது ஒருபடி முன்னேறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்ப்பாரு. 12ஆம் இடம் வந்து ஏற்றுமதி இறக்குமதி, அதாவது வெளிநாட்டு தொடர்பு. ரொம்ப நாளா வந்து வெளிநாடு போகணும், இளைஞர்கள் வந்து படிச்சு முடிச்சிட்டேன், வெளிநாட்டு ஜாப் வந்து ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லை, வாய்ப்புகள் அமைக்கல, ஏதோ பாஸ்போர்ட் வீசா ஏதோ ஒரு பிரச்சனைகள் தங்கு தடைகள் இருந்ததெல்லாம் அந்த தடைகள் எல்லாம் உடைச்சு நீங்க வெளிநாட்டு போய் சம்பாதிச்சுட்டு வரக்கூடிய அமைப்புகள்லாம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் நல்ல விதமா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உண்டு. நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.